காலையில எங்களுக்கு செய்தி வருகிறது, பொதுச்செயலாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில பங்கேற்கல, அவங்க வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துக்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படி? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். இப்ப நீங்க பார்த்த வீடியோலயே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே அலைன்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டுச்சு. அந்த செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கு அப்படின்றது. அதாவது டெல்லி மூலியமா, முக்கியமா பாத்தீங்கன்னா டெல்லி மூலியமா இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விஜய் அவர்களை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காகவே இது நடக்கப்பட்டது. இந்த பிளான் வந்து அசம்பிள் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, விசிகே தலைவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து நிறைய மினிஸ்டர்ஸ் வெளியே வந்து, நிறைய எம்எல்ஏஸ் வெளியே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தெளிவா தெரியுது, நீங்க எந்த திராவிட கட்சிகளை நம்பிட்டு இருந்தீங்களோ 2 திராவிட கட்சிகளுமே சேர்ந்து பிஜேபியை தமிழ்நாட்டில் ஆள வைக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்தையும் நடத்தியிருக்காங்க அப்படின்றது தெளிவா புரியுது. ஸோ யாரை ஒழிக்கிறதுக்காக நீங்க அரசியல் பண்ணீங்களோ அவங்க கூட கை கோர்த்து சில கேவலமான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணும்போது இது எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. அண்ட் இதையும் மீறி இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து அரும்பெரும்பான்மையோட ஃப்ளோர் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தளபதிக்கு. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல நிறைய சங்கடங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. இபிஎஸும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டணி வார்த்தையை நடத்தியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டவனவே ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் பயங்கரமாக கடுப்பாய் இது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரியான நிறைய வந்து பிரஸ் மீட்ஸ் அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஆன்லைனுக்கு நீங்க போய் பாருங்க வேணாம். அண்ட் வந்து எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க புரியல, நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸே ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இவ்வளோ டர்ட்டி பாலிடிக்ஸுக்கும் மேல டர்ட்டி பாலிடிக்ஸ் இது, ஓகேவா? ஏன்னா ஒரு சிங்கிள் மனிதர் அழிக்கணும் அப்படின்றதுக்காக 2 திராவிட கட்சிகள், 32 வருஷம் ஆண்ட கட்சி, இன்னொரு கட்சி 75 வருஷம் இருந்த கட்சி, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு மனுஷன் அழிக்கணும் அப்படின்றதுக்காக, அதுவும் மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஆப்போசிஷனா அதை வந்து அப்போஸ் பண்ணி நான் தான்டா இங்க கிங்கு, நான் சொல்றதா நடக்கும், எங்க மேல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ணு பண்றீங்க பாத்தீங்களா? இது வந்து மக்கள் மத்தியில சுத்தமா இடவேப்படாது. இப்பே தெரிஞ்சிருக்கும் நீங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அசம்பிளியில பேசும்போது எனக்கே பயங்கர காமெடியா இருந்துச்சு. என்னடா எல்லா தப்பையும் இவங்க மேல வச்சுட்டு இவங்க வந்து டிவிகே மேல தப்பான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இது என்ன ஏதுன்றது நம்மளுக்கே ஒண்ணுமே புரியல. அண்ட் வந்து கூட்டணி கட்சிகள் உங்க கூட இருந்தவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றது 100க்கு 100 யாருமே மறுக்கல, ஓகேங்களா? ஆனா அவங்க நீங்க சொல்லிதான் பண்றது அப்படின்றத வந்து யாருமே ஏத்துக்க முடியாது. ஏடிஎம்கே டிஎம்கே கூட அலைன்ஸ்ல அவங்களுக்கு பிடிக்காம அது மூலியமா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் டிவிகே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இதுதான் நடந்த உண்மை. இது நீங்க மறைக்க பாக்குறீங்க அப்படின்றது தெளிவா தெரியுது நீங்க பேச்சுவார்த்தையிலே. ஸோ எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல மக்கள். இதோட டீட்டெயிலான வீடியோ என்னோட யூடியூப் சேனல்ல போடுறேன், பாருங்க. பாய்.